அது நான் எனக்கு அழைப்பானை வருது, நீதிமன்றத்தில் போய் நான் நேர் நிற்கிறேன். அவங்களுக்கு அழைப்பானையே கொடுக்கப்படல, நேர் நிற்கிறாங்க. நாங்கள் சொல்கிறத நீங்கள் கவனிச்சுக்கிறீங்க. நீங்கள் இந்த மூலமாக தெளிவாய்க்கணும். இந்த சோகால்டு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுங்கிறாங்கல்ல, இந்த அரசியல் தேர்தல் வகுப்பாளர்கள், நாங்கள் என்ன கேட்குறோம், பன்னெடுங்காலமாக இந்த நாட்டில் நீங்கள் கட்சி அரசியல் தேர்தல் அரசியலையே செய்றீங்க. நீங்கள் மக்கள் அரசியலையே பேச மாட்டீங்க, முன்னெடுக்க மாட்டீங்க. தேர்தல் வியூக வகுப்பாளர், தேர்தல் வியூகம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா தேர்தலில் வெல்றது மட்டுமேனா அது வியாபாரமாக இருக்குது. உட்காந்துட்டு ஊடகங்களை வாங்குவது, அவங்களுக்காக பேசுங்கிறது, இதை இப்படி ட்ரெண்ட் படி போடுங்க, அப்படி போடுங்க, இதை பண்ணுங்க, இதை பேசி இதை செய்கிறது என்பது இது ஒரு வெறும் தேர்தல் அரசியல் தான். மக்கள் அரசியல் எப்போது வரும்? இந்த மக்களுக்கு இது பிரச்சனை, இத்தனை போராட்டங்கள் நடந்திருக்கு, இவங்க இந்தந்த கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க, அந்த கோரிக்கைகளுக்கான காரணம் இது, அந்த கோரிக்கைகளுக்கான தீர்வு இது, இந்த பிரச்சனைக்கு காரணம் இது, தீர்வு இது, இதை வைத்து நகர்கிற அரசியல் தான் இங்கே தேவை. நீ ஒரு இதில் இப்போ நம்ம அடிப்படையில் இப்படி பார்ப்போம். இதே என் தம்பி விஜய்க்கு ஐயா ஜான் ஆரோக்கியசாமின்னு ஒரு வீக வகுப்பாளர் இருக்கிறார். அதுக்கப்புறம் தம்பி ஆதவ அர்ஜுனான்னு ஒரு வீக வகுப்பாளர் இருக்கிறார். இவங்க இந்த மண்ணில் பிறந்திருக்காங்க, வளர்ந்துருக்காங்க, இவங்களுக்கு இங்கே இருக்கிற சிக்கல்கள் தெரியும். பீகாரில் இருந்து ஒருத்தர் வரணும் அப்படின்னா, ஆந்திராவிலேருந்து சுனில்னு ஒருத்தர் வரணும், பீகார்லேருந்து ஒரு பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தர் வரணும் அப்படின்னா, உங்களுக்கு கேட்குறேன், உங்களுக்கெல்லாம் மூளைன்னு ஒன்று இருக்கா, அறிவுன்னு இருக்கா, ஒன்று இருக்கா இல்லையா? வெளியிலிருந்து பார்க்குறேன். தமிழ்நாட்டில் ஒருத்தரும் கூட ஒன்றும் இல்லை. பீகார்லேருந்து எவனா சொல்லிக் கொடுக்கணும், இல்லை ஆந்திராவிலேருந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே தான் 2 வீக வகுப்பாளர் இருக்காங்கல்ல தம்பி, கேட்டிங்கள இருக்காங்கல்ல. வெளியிலேருந்து பார்க்கணும். பீகார்லேருந்து வர்ற அவருக்கு நான் இப்பவும் கேட்குறேன், திருப்பரங்குன்றத்தில் ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அது பிரசாந்த் கிஷோருக்கு தெரியுமா? அத்திக்கடை அவினாஷனா தெரியுமா? தெரியாதுல்ல. இங்கே கோவையில் இருக்க பிரச்சனை நெசவு, ஏன் இந்த நெய்தல் நொய்யலாறுன்னு ஒன்று இருக்குது, அது தெரியுமா? அப்புறம் எனத்துக்கு நீ வேற நீ பொதுவாக சொல்கிறேன் தம்பி. இந்த இனத்தில் இப்போ ஐயா கருணாநிதி, அம்மையார் ஜெயலலிதா வரைக்கும் இது தேவைப்படல இல்லை. அவங்கெல்லாம் வீக வகுப்பாளர். இப்போ நான் அதிமுகவில் கேட்குறேன், ஐயா செங்கோட்டையன் இல்லை அங்கே இருக்கிற பெரிய தலைவர்கள், இவர்களை தாண்டிய ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியாதா? கீழ்நிலையிலிருந்து வந்த தலைவர்கள் அங்கே இல்லையா? இப்போ திமுகலே ஐயா துரைமுருகன், டிஆர் பாலு, திருச்சி சிவா, ராசா, இவங்களெல்லாம் தாண்டி ஐயா நேரு, இவங்களெல்லாம் தாண்டிய கொம்பனா பிரசாந்த் கிஷோர்? சொல்லுங்க தம்பி, எதையாவது பேசிக்காது தம்பி. 300 கோடி கொடுத்தா எல்லாரும் வேலை செய்வான். என்னத்தையாவது பேசிக்காது தம்பி. என்ன வேலை? 10 ஆண்டு கால ஆட்சி, மாறுதல் தேவைப்படுது, பல கட்சி கூட்டணி. எப்படியும் இந்த 10 ஆண்டுகால ஆட்சிக்கு ஒரு மாறுதலை மக்கள் விரும்பும்போது, நீ குருவி உட்காரும்போது பணம்பலம் விழுந்துருச்சுன்னா அந்த கதை தான் இது. நீயே தான் நின்னிய பீகாரில் ஒத்த தொகுதியில் ஜெயிக்கும் இல்லையா? ஸ்ட்ராட்டஜி என்னாச்சு? நீ எளிய பிள்ளைகள் ஓட்டு காசு கொடுக்காம, காசே இல்லாமல் எங்களை மாதிரி நிற்கிறோம்ல, நீ பெரிய கொம்பாண்டா ஸ்ட்ராட்டஜிஸ்ட், வாடா இங்கே வாடா, எங்களுக்கு என்ன சிரிக்கிறிய? காசு கொடுக்கணும், காசு கொடுக்காம வேலை செய்வியா? அவன் எதுக்குன்னு கேட்குறேன். இங்கேயே மாபெரும் மேதைகள் இருக்கான தமிழ்நாட்டில், அறிஞர் பெருமக்கள் எல்லா கட்சியிலையும் இருக்கான். என் தம்பிக்கே ஏற்கனவே ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ அர்ஜுனான்னு 2 பேர் இருக்காங்களே, 2 பேருமே வேலை செஞ்ச நல்ல கெட்டிக்காரங்க தான். அப்புறம் இவன் இதுக்கு பீகாரில் இருந்து ஒருத்தன். பீகாரில் இருக்கவனுக்கு அறிவு இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்கவனுக்கு அறிவு இல்லையா? இங்கேயே பிறந்து வளர்ந்தவனுக்கு உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்தவன் தமிழன். நீ இன்னையா நீ பாப்பா என்னை கொண்டு இந்தியாவுக்கே ஸ்ட்ராட்டஜி பண்ணுறேன், கொஞ்சம் காசு கொடு. இந்தியாவுக்கே அகில உலகத்துக்கு ட்ரம்ப் கிம்பு எல்லாருக்கும் நான் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறேன், காசு கொடு. சொல்கிற தேவையில்லை, நமக்கு தேவையில்லை. நம்ம இந்த நிலத்தின் மக்கள், நமக்கு இங்கே இருக்கிற பிரச்சனை என்னன்னு தெரியும். இந்த நிலம் சார்ந்ததிலே பெரிய அறிஞர்கள் இருக்கிறாங்க. அதை தாண்டி எதுக்கு போயிட்டு நம்ம போய் அவனை கூட்டிகிட்டு வெளியிலேருந்து பார்க்குறவனுக்கு, இந்த சுனில்னு ஒருத்தர் தான் திமுகவுக்கு வேலை செய்யணும் போல் இருக்குது, அதிமுக வேலை செய்யணும் போல் இருக்குது, இல்லை பிரசாந்த் கிஷோர்னு பீகார்லேருந்து ஒருத்தர் வரணும் போல் இருக்குது. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் எல்லாம் அப்படி மூளை வறண்டு போச்சு போல் இருக்குது அப்படின்னு. அதெல்லாம் அதை ஏற்க முடியாது. அது ஒரு தன்மான இழப்பாக தான் நான் பார்க்குறேன். இங்கேயே பெரிய அறிஞர்கள் இருக்காங்க, அவங்கள பயன்படுத்தலாம்.